السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரியாலுஸ் சாலிஹீன் என்ற இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த கிதாபினுடைய விரிவுரை நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக ரியாலுஸ் சாலிஹீனில் பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தில் நாம் 44வது ஹதீஸை படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அந்த ஹதீஸிலே முக்கியமாக ஆரம்பத்திலே அந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அதே போல அவருடைய கணவர் அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான சில தகவல்களை நான் கடந்த வகுப்பிலே வழங்கினேன். இப்போது நான் அந்த ஹதீஸை மீண்டும் ஒரு முறை வாசித்து காட்டிவிட்டு அந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை உங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ரியாலுஸ் சாலிஹீனுடைய ஹதீஸ் இலக்கம் 44, பொறுமை என்ற பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான இப்னுல் அபி தல்ஹா, அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு பையன் இருந்தார். அவர் யஸ்டகா, அவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்த நேரத்தில் ஃபஹரஜ அபு தல்ஹா ஒரு தேவை நிமித்தமாக வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள். ஃபகுபித சபி, அந்த குழந்தை மௌத்தாகிவிட்டது, கைப்பற்றப்பட்டு விட்டது. ஃபலம்மா ரஜா அபு தல்ஹா தன்னுடைய தேவையை அல்லது பயணத்தை அல்லது வியாபாரத்தை முடித்து வீடு திரும்பிய நேரத்தில் கால் மா ஃபஅல இப்னி, என்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்று தன் மனைவி உம்மு சுலைம் இடத்தில் கேட்குறாங்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க யார்? அபு தல்ஹாவுடைய மனைவி. அதே நேரத்தில் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் இப்னு நதுர் என்பவர் ஏற்கனவே திருமணம் முடித்த வகையில் முதல் கணவருக்கு கிடைச்ச புள்ளதான் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் பரா இப்னு மாலிக் என்ற 2 குழந்தைகள். அதே மாதிரி இந்த அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக 2 குழந்தைகள் அவர்களுக்கு கிடைச்சிது. அதில் முதல் குழந்தை மூத்தாகிய சம்பவம் தான் இந்த செய்தி. 2வது குழந்தை அப்துல்லா. நான் அந்த சம்பவங்களை உங்களுக்கு இதில் தெளிவாக நான் சொல்லுவேன். அப்போ உம்மு சுலைம் தன்னுடைய மனைவி இடத்துல அபு தல்ஹா என்ன கேட்குறாங்க, பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. காலத் உம்மு சுலைம் சொன்னாங்க, வஹிய உம்மு சபி, அவங்க தாய். உம்மு சுலைம் யாரு? அந்த குழந்தையின் தாய். சொல்றாங்க எப்படி? வஹுவ அஸ்கனு மாகான, அந்த குழந்தை முன்பு இருந்ததை விட மிக அமைதியாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா உம்மு சுலைமுடைய நோக்கம் அது மௌத்தாகிவிட்டது என்ற செய்தியைத்தான் சொல்றாங்க. ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தன் கணவர் அதை மௌத்தாகி விட்டாங்கன்னு விளங்கக்கூடாது என்பதற்காக அந்த நேரடி வார்த்தையை சொல்லாமல் அது இன்னும் அமைதியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அபூ தல்ஹா என்ன நினைக்கிறாங்க? புள்ள அமைதியாக தூங்குது அல்லது அவங்க குணமாகிட்டு ஆரோக்கியமாகிட்டு என்பது போல நினைக்கிறாங்க. இதை பற்றிய செய்திகள் நான் பின்னால் சொல்றேன். ஃபகர்ரபத் இலைஹில் அஷா, அவங்க இரவு சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஃபதஅஷா, இரவு சாப்பாட்டை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சாப்பிட்றாங்க. சும்மா அசாப மின்ஹா, பிறகு அந்த தன் மனைவி உம்மு சுலைமோடு இல்லறத்திலும் ஈடுபட்டார்கள். ஃபலம்மா ஃபரக், அவர்கள் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சி தன்னுடைய இல்லற தேவை முடிந்த உடனே காலத் வாருஸ் சபி, குழந்தையை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார். ஃபலம்மா அஸ்பஹ அபூ தல்ஹா, அடுத்த நாள் காலையில் அபூ தல்ஹா போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் சொல்றாங்க. அஹ்பரஹு, சொன்னாங்க இப்படித்தான் இரவு உம்மு சுலைம் இப்படி செஞ்சிட்டாங்க என்று தன்னுடைய நிலைமையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அகர்ரஸ்துமுல் லைலா, இன்று இரவு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களான்னு கேட்குறாங்க. காலன ஆமா. சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, யா அல்லாஹ் இவர்களுடைய 2 பேருடைய அந்த இரவிலும் பரக்கத்து செய்துவிடு என்று சொன்னார்கள். எனவே ஃபவலதத் குலாமன், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க பிற்பட்ட அந்த அதுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னா குழந்தை என்று ஒரு ஆண் குழந்தையை பெறுகிறார்கள். எனக்கு அபூ தல்ஹா சொன்னார், அரசு சொல்றாங்க, ஃபகாலலி அபூ தல்ஹா இஹ்மில்ஹு ஹத்தா தஅத்திய பிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நீ ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி அபூ தல்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவர்களோடு அந்த குழந்தையோடு சேர்த்து சில ஈத்தம்பழங்களையும் வைத்து அனுப்புகிறார்கள். ஃபகால் அமஹு ஷை, ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு போன உடனே கேட்குறாங்க, பிள்ளையோட என்ன சரி குழந்தைங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாம் தமராத்துன், சில ஈச்சம்பழங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் அதை எடுக்கிறாங்க, தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டு அதை மென்று மெல்லியதாக்கி அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ளே என்ன செய்கிறாங்க, அந்த
ஈச்சம்பழங்களை ஊட்டி விடுகிறார்கள். நல்ல மெல்லிசா அப்படின்னு செய்கிறாங்க, மென்று ரசூலுல்லாவுடைய எச்சில் படுது, அதோடு என்ன செய்கிறாங்கன்னா குழந்தையோட வாய்க்குள்ள என்ன செய்கிறாங்க, ஊட்டி விடுகிறார்கள். ஒசம்மாஹு அப்துல்லா, அப்துல்லா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. இதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் வேற சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது. இதில் என்ன செய்தின்னா, இந்த ஹதீஸின் மொழிபெயர்ப்பை விட நான் தகவலை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது தன் குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அவங்க தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு திரும்பி வர நேரத்தில் இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியில் போன நேரத்தில் குழந்தை மௌத்தாகுது. அப்போ உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா, தன் குடும்பத்தாரையெல்லாம் அழைச்சி சொல்கிறாங்க, இந்த குழந்தை மௌத்தாகின விஷயத்தை அபூ தல்ஹா வந்த பிறகு நான் சொல்லாமல் நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றான். நான் தான் சொல்லணும் ஃபெஸ்ட்டுக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதுக்குரிய காரணங்களை நீங்கள் இந்த ஹதீஸில் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ அபூ தல்ஹா வராங்க. வந்த உடனே என்ன கேட்பாங்க, மனைவிட்ட புள்ள சுகம் இல்லாமல் இருந்தது, பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே உம்மு சுலைமுடைய நோக்கம் என்னென்னா, இப்போ இவருக்கு இந்த மௌத்தாகின செய்தியை சொல்லக்கூடாது, அதே நேரம் பொய்யும் சொல்லக்கூடாது என்று இதுக்கு வந்து தௌரியான்னு சொல்லுவாங்க. அந்த செய்தியை அபூ தல்ஹா எப்படி விளங்குவாரோ அவர் விளங்குற மெத்தடில் சொல்கிறாங்க. அதாவது மௌத்தாகலன்னு விளங்குற மாதிரியும் அதே நேரத்தில் பொய்யும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அது முன்பை விட அமைதியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அபூ தல்ஹா எப்படி நினைக்கிறாங்கன்னா, நல்லா தூங்குது அல்லது குணமாகிட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ உம்மு சுலைமுடைய நோக்கமும் நேரடியாக இப்போ மௌத்தா போன விஷயம் அவருக்கு விளங்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு மறைமுகமான வார்த்தையில் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, உம்மு சுலைம் சாப்பாடு கொடுக்குறாங்க அழகான முறையில். அதே நேரத்தில் தன்னை முன்பை விட வளமையாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அலங்கரிக்கணும். தன்னுடைய இல்லற தேவைக்கு ஆண் வரப்போறாருன்னு தெரிஞ்சால் அல்லது இல்லற தேவையில் ஈடுபடுற அந்த நேரத்தில் ஒரு பெண் தன்னை அலங்கரிக்கணும், தன்னை அழகுபடுத்தணும். முன்பை விட அதிகமாக தன்னை அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அலங்கரிச்சுக்கிட்டு அன்றைய இரவில் தாம்பத்தியத்திலும் ஈடுபடுகிறார்கள். ஈடுபட்டு முடிஞ்ச உடனே அவருடைய வயிறு நிறைஞ்சிட்டு அவருடைய இல்லற தேவை முடிஞ்சிட்டு, அப்போ அந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கணவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க, ஐத்த அபூ தல்ஹாவே, ஒரு சமுதாயம் உங்கள்கிட்ட கொண்டு ஏதாவது ஒரு அமானிதமாக ஒன்றை ஒப்படைக்கிறாங்க, ஒப்படைச்சி கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நாங்கள் வச்சதை திரும்பி தரையலுமான்னு கேட்குறாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா அல்லது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அபூ தல்ஹா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது எப்படி நான் கொடுக்காம இருப்பேன், நான் அதை கொடுத்து விடுவேன், நான் தடுக்க மாட்டேன், அதை கொடுத்துருவேன்றாங்க. அப்படின்னு சொன்னால் உம்மு சுலைம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அப்படியா நீங்கள் உங்களோட மகனுடைய விஷயத்தில் பொறுமையாக இருங்க, ஃபஹ்தசிப் இப்னக், அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பாருங்கள் என்று சொன்ன உடனே ஃபகால ஃபகதிப், கடும் கோபம் அவருக்கு வந்துச்சு. என்ன கோபம்டா, இந்த இடத்துல நீங்கள் நல்ல விஷயம், இந்த ஹதீஸை நல்லா விளங்கணும், சரிதானே? ஏன் கோபம் வந்துட்டு, நான் சாப்பிட்டுட்டு நான் இல்லறத்தில் ஈடுபட்டிக்க பிறகு இப்படி ஒரு கவலையான விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களா, இது எனக்கு ஏற்கனவே இல்லையா, நான் வந்த உடனே சொல்லிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோபத்தோட வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு செஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஒரு பெரிய டென்ஷன் எடுக்கலை. ஏன்னா மௌத்து என்பது எல்லாருக்கும் வார ஒன்று தானே. அதே நேரத்தில் ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையுடைய பிரிவுக்கு எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமையும் இல்லை. அப்போ கேட்குறாங்க வந்து, நீங்கள் இன்று இரவு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீங்களா? ஆமாம் ஈடுபட்டோம். அப்படியா, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமான்றான், அல்லாஹ் உங்களுக்கு உங்களோட இரவுல பரக்கத்து செய்வானாக என்று சொல்கிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த சம்பவம் தொடர்ந்து வருகிறது. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு குழந்தை உண்டாகிட்டு, அந்த இரவின் தாம்பத்தியத்தின் மூலமாக குழந்தை உண்டாகிட்டு. அதுக்கு பிறகு அந்த குழந்தை கிடைக்கிற அந்த பருவம் நெருங்குற நேரத்தில் ரசூலுல்லாவோடு அபூ தல்ஹாவும் உம்மு சுலைமும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. மதீனாவுக்கு வெளியே போன ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. திரும்பி வர நேரத்தில் மதீனாவின் எல்லை ரசூலுல்லாஹ் எப்போவுமே பயணத்திலேருந்து திரும்பி வந்தால் இரவுல நேரம் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, தன்னுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுவாங்க, அப்படி நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்வாங்கன்னா உள்ளுக்குள்ளே மதீனாவுக்குள்ளே வருவாங்க, தொழுவாங்க, போவாங்க. இது வேற ஒரு சப்ஜெக்ட். அப்போ வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தங்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த பிரசவ வலி ஏற்பட்டு விட்டது, குழந்தை கிடைக்கிறதுக்கான அந்த நோவு ஏற்பட்டு விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அபூ தல்ஹாவும் அந்த இடத்துல தடுக்கப்பட்டார். அப்போ அந்த நேரத்தில் அபூ தல்ஹா அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். எப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் இன்னக்க லதஅலமு யா ரப் இன்னஹு யுஜிபுனி அன் அஹ்ருஜ மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரஜ், உனக்கு தெரியும் யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் அவங்க வெளியேற நேரத்தில் அவங்களோட நான் போகிறதும் வஅத்குல மஅஹு இதா தஹல், நான் ஊருக்குள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வரும்போது நான் அவங்களோட சேர்ந்து வருவேன், எனக்கு அது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம், யா அல்லாஹ் நான் இன்று தடுக்கப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்களுக்கு உம்மு சுலைம் அவங்களுக்கு அந்த பிரசவ வலி குறைஞ்சி போச்சு. அப்போ சொல்கிறாங்க, எப்படி சொன்னால், உம்மு சுலைம் அபூ தல்ஹா இப்போ எனக்கு சுகமாயிட்டு பிரசவ வலி இல்லை, அதனால் நாங்கள் போகலாம் ரசூலுல்லாஹ் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வராங்க. மதீனாவுக்கு வந்து ஒரு குழந்தை கிடைக்குது.
குழந்தை கிடைச்ச உடனே மேலே சொன்னது போல் என்ன செய்கிறாங்க, உம்மு சுலைம் அபூ தல்ஹா 2 பேரும் சொல்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இந்த குழந்தையை கொண்டு கொடுப்போங்க. அந்த குழந்தையோட சேர்த்து சில ஈச்சம்பழங்கள் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல போய் நீங்கள் அது வரைக்கும் யாரும் பால் ஊட்டக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த குழந்தை கொண்டு போகுது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த குழந்தையோட என்ன சரி இருக்குதான்னு சாப்பிட்ற அந்த இருக்குதான்னு கேட்குறாங்க. ஈச்சம்பழங்கள் இருக்குதுன்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அந்த ஈச்சம்பழங்களை எடுத்து வாயில் என்ன செய்கிறாங்க, அந்த மென்று அதை மெல்லிசாக்கி அந்த குழந்தையினுடைய வாயில் என்ன செய்கிறாங்க, தடவி விடுகிறார்கள். அந்த குழந்தை என்ன செய்யுது, அதை சப்புகிறது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்துல்லா என்று பேர் வச்சாங்க. அறிவிப்பாளர்களில் ஒருவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டுமாகண்டு இந்த அப்துல்லாவுக்கு 9 புள்ள கிடைச்சிது. 9 குழந்தைகள், ஆண் குழந்தைகள். 9 பேரும் குர்ஆனை மனனமிட்டு ஹாஃபில்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ் எவ்வளோ இந்த அல்லாஹ்ட பரக்கத்தை மக்கள் நம்புறதில்லை, நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டா அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்மகிட்ட இருக்கிற சின்ன வளங்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக அது மாறும். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பணத்தை கொண்டு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வேலை செய்ய வச்சிருவான். எனவே கண்ணியமான இஸ்லாமியத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இதில் முதல்ல நாங்கள் அனஸ் ரலியல்லாஹு வரலாறை பற்றி நாங்கள் படித்தோம். அனஸ் இப்னு மாலிக் அவங்கள பற்றி படித்தோம், அவங்க யாருன்றதை பற்றி படித்தோம். அதே மாதிரி அபூ தல்ஹாவை பற்றி நாங்கள் படித்தோம், முக்கியமான ஒரு நபித்தோழர். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை நாங்கள் படித்தோம். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செஞ்ச தியாகங்கள், அவங்க எவ்வளோ சாலிஹானவங்களாக இருந்தாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் படித்தோம். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாருங்கள், ஒரு குழந்தை சுகையினம் உற்றிக்கக்கூடிய நேரத்தில் தந்தை இயல்பாக தன்னுடைய வேலைகளுக்கு போகிறார். சில பொம்பளைகள் சொல்லுவாங்க, புள்ள சுகமில்லாட்டி நீங்கள் எப்படி ஊட்ட விட்டு போகலாம்பாங்க. அப்படி இல்லை. அதாவது சுகமில்லாமல் வாரது, பிள்ளைக்கு நோய் வாரது, குணமடைகிறன்றது இதெல்லாம் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அப்போ போயிட்டாங்க. இப்போ போனால் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒரு தாய் தானே, அவங்க இறக்கம் இல்லையா அவங்களுக்கு? அவங்களோட மனசு என்ன கல்லா? ஒரு தாய்னா எவ்வளோ தந்தையை விட கூடுதலான இறக்கம் எமோஷனில் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையிலேயே தந்தைக்கு இறக்கம் கூடையா தாய்க்கு இறக்கம் கூடையாண்டா அதில் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் தாய் அந்த எமோஷனை வெளிப்படுத்துவாங்க நிறைய. என் பிள்ளை பாருங்களேன் இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு சில நேரங்களில் என்ன செய்வாங்க, அல்லாவே சில திட்டிடுவாங்க, அல்லாஹ் உனக்கு கண்டறியலையா, நீ என் பிள்ளையா எடுக்கணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிள்ளையான விஷயம். அப்போ என்ன காரணம், அந்த எமோஷனில் தவறு கூட செய்கிறோம்னு விளங்காத அளவுக்கு தாய்மார்கள் இயல்பாகவே தன்னுடைய குழந்தையினுடைய அந்த பிரிவை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த வேதனை உம்மு சுலைமுக்கு இருந்ததா இல்லையான்னா ஒரு தாய் என்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு கவலையான ஒரு நேரம் வார நேரத்தில் இயல்பாகவே பலமாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கூட பலமிழந்துருவாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறது விளங்காமல் சும்மா என்னது நினச்சி சாப்பிட மாட்டாங்க, யாரோட ஒழுங்காக பேச மாட்டாங்க, அழுது கடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த கவலையெல்லாம் உச்சகட்டமாக இருந்தாலும் கூட அந்த தாய் ஆளுமை மிக்க ஒரு பெண் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அந்த இடத்தை எப்படி அவங்க அதில் நடந்து கொள்கிறாங்கன்றதான் நீங்கள் நமக்கு பாடம். பெண்கள் இதில் நிறைய பாடம் படிக்கணும். பாருங்கள், கணவர் போயிட்டார், வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு கணவர் எவ்வளோ பிரச்சனைகளோடு வருவார். அப்போ நாங்கள் பொதுவாக இன்றைக்கி பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு கணவர் வெளியிலேருந்து வந்த உடனே வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் வந்த உடனே அவரோட தலையில் என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க, இந்த பாருங்கள் புள்ள அப்படி செஞ்சுது, அது இப்படி இது இப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏற்கனவே 1000 பிரச்சனையோடு வருவார். வந்த உடனே பிள்ளைகளை ஏசுவார். அப்போ பிள்ளைகளுக்கு உம்மாமாரு அவங்களை இறக்கம் காட்டுற மாதிரி, வாப்பா வந்த உடனே அவர் ஒரு வில்ல மாதிரி இருந்தால் நிறைய வீடுகளில் தந்தையை பற்றி பிள்ளைகளுக்கு அவங்க ஊட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்கள் வாப்பா எப்படியெல்லாம் நடக்கிறார், எப்படிலாம் ஏசுறாருன்னு. நீங்கள் செஞ்ச வேலை தான் காரணம். அப்போ நீங்கள் வாப்பா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்த உடனே வாப்பா என்ன செய்கிறார், வந்த உடனே கோவத்தில் ஆத்திரத்தில் பேசுகிறார். அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகள் பார்ப்பாங்க, வாப்பாவோட உம்மா தான் இறக்கக்காராள், வாப்பா பாருங்களேன் மிருகத்தனமாக நடக்கிறாருன்ற மாதிரி சில இடங்களில் நடக்கும். அதுக்கு காரணம் பெண்களாக இருக்கிறாங்கன்றது கூட பெரும்பாலான இடங்கள்ல அது விளங்குறது இல்லை. அப்போ உம்மு சுலைமை பாருங்கள், ஒரு தன் கணவர் வெளியில் போயிட்டார், புள்ள மூத்தா போய்க்குது, கவலை இருக்குது, துன்பம் இருக்குது. அதாவது அபூ தல்ஹாவுக்கு இவ்வளோ கோபமும் கவலையும் வந்ததுன்றா உம்மு சுலைமுக்கும் அதே மாதிரி ஒரு கோபம் தாய் தானே வந்திருக்கணும். அப்போ வந்த உடனே குடும்பத்துக்கு முதலாக என்ன சொன்னாங்க, மூத்தா பண்ணோடனே அபூ தல்ஹா வந்தா நான் சொல்கிறேன் தான். என்னத்துக்கு அப்படி சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வேணாண்டா, அபூ தல்ஹாவை எப்படி சமாதானமாக இந்த விஷயத்தை எத்தி வச்சா அவர் இதை உள்வாங்குவார் என்று அவங்க நினைக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறாங்க தன் கணவருக்கு இதை பக்குவமாக சொல்லணும். வந்த உடனே சொல்லி அவரை டென்ஷன் ஆக்கி, அவரை சாப்பாடு இல்லாமல் ஆக்கி, அவருடைய சந்தோஷங்களை கெடுத்து அப்படி செய்யாமல் வந்த உடனே இதை ஒரு வித்தியாசமான முறையில் நாம் எத்தி வைப்போம்ன்ற நோக்கத்தோட என்ன செய்கிறாங்கன்னா, வந்த உடனே சாப்பாடை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்குறாங்க. வந்த உடனே என்ன கேட்குறாங்க, புள்ள எப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தந்தை வந்த உடனே புள்ளை விசாரிக்கிறார். பாருங்க, இது ஒரு அக்கறையுள்ள ஒரு தந்தையுடைய ஒரு நல்ல பண்பும் தான். வந்த உடனே அவர் போனார், அவர் பிஸியில் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார், வந்தால் சாப்பாடை வைங்க தின்னுங்க படுங்க அப்படி இல்லை. வந்த உடனே என்ன செய்கிறாரு, புள்ள என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், புள்ள முன்பை விட அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னத்துக்கு அப்படி சொல்கிறாங்க உம்மு சுலைம் அப்படின்னா, இவருக்கு புள்ள மௌத்தா போனது என்ற ஒரு செய்தியை நேரடியாக சொல்லவும் படாது. அதே நேரம் அமைதியாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் எப்படி புரிஞ்சு கொள்வார்னா, புள்ள
மாஷா அல்லாஹ் நல்லா விட்டு குணமாவிட்டு அல்லது நல்லா தூங்குது அப்படி நினைக்கட்டும். அந்த அர்த்தம் அவருக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபுல தௌரியான்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அதாவது தௌரியான்னு சொல்லுது. தௌரியான்னு என்னன்னு சொன்னா ஒரு கருத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெளிரங்கத்தில் அதுக்கு மாற்றமான ஒன்றை உணர்த்தக்கூடிய வார்த்தையே பேசுறேன். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். உதாரணமாக நம்ம சில ஆட்கள் நம்மகிட்ட கடன் கேட்பாங்க. உண்மையாக அவங்களுக்கு கொடுத்தா நமக்கு திரும்பி கடன் கிடைக்காது. அவர் கேட்குற அமௌண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம உண்மையை சொன்னாலும் இவர் விட மாட்டார், பொய்யை சொன்னாலும் அது தப்பாக போயிடும். இப்போ என்ன சொல்கிறது, என் கையில் ₹1 கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆளுக்கு என்னோட இருந்தால் நான் தருவேன், கையில் பாருங்க ₹1 கூட என் கையில் இல்லைங்கிறோம். உண்மையாக நம்ம சொன்னது என்னென்னா பொய் சொல்லலை, என் கையில் ₹1 இல்லை, தவறுங்க தான் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்குது, பேங்கில் கிடக்குது, எல்லாம் கிடக்குது. ஆனால் ஏன் அந்த இடத்துல நம்ம சொன்னோம்னா ஒரு தீங்கை தவிர்ப்பதற்காக. அப்போ அவர் என்ன நினைப்பார், இவர்கிட்ட காசு இல்லைன்னு நினைப்பார். ஆனால் உண்மையிலே நாமளும் கையில் இல்லைன்னு சொன்னது உண்மைதான், பொய் சொல்லலை. இதுக்கு தௌரியான்றது ஒரு தீங்கை தடுப்பதற்காக வேண்டி நேரடியான வார்த்தையில் பொய் சொல்லாமல் அவரும் நாம சொல்கிற நம்மளோட நீயத்து ஒன்றாயிருக்கும். ஆனால் அவர் வேறு மாதிரி புரிஞ்சு கொள்கிற அடிப்படையில் சொல்றதுக்கு அரபில் எழுச்சுவாங்க, தௌரியான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு போகிறாங்க, ஈஜிப்டுக்கு போகிறாங்க, தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த அரசன் யாருன்னு கேட்குறாங்க, இது என் சகோதரின்றாங்க. உண்மையிலே சகோதரி தான், இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரி. ஆனால் மனைவியை சகோதரின்றாங்க. உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பொய் சொன்னாங்கன்னு. அதில் இந்த முக்கியமாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ அந்த இடத்துல எதுக்காக உம்மு சுலைம் அப்படி சொன்னாங்கண்டா, இப்போ உண்மையை சொன்னால் அவர் டென்ஷன் ஆகுவார். ஒரு தன் கணவரை அமைதியான முறையில் இந்த விஷயத்தை அழகான முறையில் நம்ம எடுத்து சொல்லுவோம்ன்றதுக்காக வேண்டி இப்போ உடனே தன் கணவருக்கு சொன்னால் அவர் சாப்பிட மாட்டார், சந்தோஷமாக இருக்க மாட்டார். அப்படி அந்த நோக்கத்துக்காகத்தான் அந்த கணவரை அமைதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும் நோக்கத்துக்கு தான் அந்த செய்தியை சொல்கிறான். ரைட். அப்போ இப்போ உங்களுக்கு 2 விஷயம் ஒன்று. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படிப்பட்ட ஒரு பொறுமைசாலின்னு பாருங்கள். இது பெண்கள் யோசிக்கணும். ஒரு விஷயம் வந்தால் தலையில் அடிக்கிறது, ஒட்டம்ப பிச்சு கொள்வது, அல்லாஹ் திட்டுறதும், எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் வரமுறுறோம். ஒரு பெண்ணாக இருந்தும் கூட அவங்க எவ்வளவு ஆளுமை மிக்கவர்களாக இருந்தார்கள். இது பெண் சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு செய்தி சகோதரர்களே. அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், பொய் சொல்லலாமா என்று கேட்கலாம். இப்போ சில விஷயங்கள் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஆனாலும் சில இப்போ ஒரு உதாரணமாக நம்மள்கிட்ட ஒரு ஆள், அதாவது ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், ஒரு ஆள் நம்மக்கிட்ட ஒரு பொருள் அடமானம் தரார், இதை வச்சுக்கொள்ளுங்க, நான் கேட்கும்போது தாங்கன்றேன். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆள், ஒரு அநியாயக்காரன் கேட்குறான், இன்னொரு பொருள் உங்களோட கையில் இருக்குதான்னு கேட்குறான். இப்போ நம்ம இருக்குதுன்னு சொன்னால் அந்த அநியாயக்காரன் நம்மகிட்ட பறிச்சு எடுத்துருப்பிடுவோம். அப்போ நாம் என்ன செய்வோம், இல்லைன்னு சொல்லணும். வல்லாஹி மா லஹு இன்தி ஷை, அவரோட எந்த பொருளும் என்கிட்ட இல்லை. இந்த வல்லாஹி மா லஹு இன்தி ஷை அப்படின்னு அரபில் சொன்னால் இது ஒரு தௌரியா தான். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் எப்படி, இந்த மா என்பது என்னட்ட அவரோட பொருள் இல்லைன்ற அர்த்தத்திலையும் அதை பயன்படுத்தலாம். இன்னொன்று சொல்ல வல்லாஹி மா லஹு இன்தி ஷை, அவருடைய பொருள் என்கிட்ட இருக்குதுன்ற அர்த்தமும் இருக்கு. இந்த மா என்பது இல்லைன்ற அர்த்தத்தையும் கொடுக்கும், இருக்கிறது என்ற அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய விதமான ஒரு பேச்சை பேசலாம். இது சும்மா பேசப்படாது, அதுக்கான ஒரு தேவை வரும். சில ஆட்கள் டபுள் மீனிங்கில் எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் உண்மை சொல்ல வேண்டிய இக்கட்டான ஒரு கட்டத்திலையும் டபுள் மீனிங்கில் சொல்லி பொய்யை சொல்லி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சொல்லப்படாது. விளங்க சொல்கிறது, இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கடன்காரன் நமக்கு கடன் தந்தவன் நம்மகிட்ட காசு கேட்குறான். இப்போ நம்ம அவனுக்கு பொய் சொல்லலாமா? பொய் சொல்லப்படாது. இருந்தால் கொடுத்துடணும். பாருங்களேன், கையில் ₹1 கூட இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். அங்கே சொல்லலாமா? இதை சொல்லப்படாது. ஏன் சொல்லப்படாது? அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடன் நம்மகிட்ட இருக்குது, அவனோட ஹக்கு நம்மகிட்ட இருக்குது. விளங்கா பாருங்க, நீ எடுத்தியா பாருங்க, நான் என் கையில் ஏதாவது ஐக்கான்னு பாருங்க, ஒன்றுமில்லையே அப்படின்னு அவன் நினைப்பான், இவர் எடுக்கிறேன்னு நினைப்பான். கையில் இல்லை தான், ஒழிச்சு வச்சுட்டே. அப்போ இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்காக வேண்டி இந்த தௌரியாவை இந்த 2 அர்த்தத்தில் விளங்குற மாதிரி பேசக்கூடாது. இது முக்கியமான விஷயம். இதில் நாங்கள் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியில், அதாவது பொய் சொல்லக்கூடாது. ஆனாலும் சில காரணங்களுக்காக இந்த மாதிரி 2 அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்கிற விதமாக நாம் என்ன செய்யலாம், பேசலாம். அது ஒரு இக்கட்டான ஒரு தருணத்தில் இதை நம்ம செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். இதே மாதிரி பாருங்கள், அடுத்த ஒரு விஷயம் நடக்குது இந்த ஹதீஸ்ல நம்ம புரிஞ்சு கொள்கிற விஷயம். அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், இந்த குழந்தை மௌத்தா பெய்த்துதுன்னு நேரடியாக சொல்லாமல் முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத்தில் தெளிவாக வருது. என்ன சொல்கிறாங்கண்டா, உங்கள்கிட்ட யாராவது ஒரு அடமானத்தை கொண்டு தாராங்க, அதாவது அவங்களோட ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கொள்றதுக்கு தாராங்க. தந்தவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு நாங்கள் வச்சதை திருப்பி தரையலுமா என்று கேட்குறாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா அல்லது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் திருப்பி ஒப்படைப்பீங்களா? அபூ தல்ஹா என்ன சொல்கிறாங்க, திருப்பி ஒப்படைக்கணும் தானே, அது எப்படி அடுத்தவங்க நம்ம வச்சுக்கலாம் என்று சொல்கிறாங்க. இதில் என்ன நமக்கு மெசேஜ்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நியாமத்துகள் நமக்கு அல்லாஹ் நம்மட கையில் கொஞ்ச நாளைக்கு தந்திக்கிறான். அது நம்மட இல்லை, எந்த டைம் வேண்டாலும் நம்ம எடுத்துக்கொள்வோம். நம் குழந்தைகளும் அப்படித்தான். நமது குழந்தைகள் அது நம்மட குழந்தைன்னு நம்ம சொல்கிறோம், அது நம்மட குழந்தை தான். ஆனால் அல்லாஹு தஆலா தந்த ஒரு அமானிதம், அது அல்லாஹ்வுடையது.
நம்ம எப்போ அந்த குழந்தை அல்லாஹ் எடுத்துட்டானோ நம்ம உடனே பொறுமையாக தான் இருக்கணும். இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா அஹ்தா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. அல்லாஹ் எதை எடுத்தானோ அதுவும் அவன்ட தான், எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதுவும் அவன்ட தான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கால வரையறை இருக்குது, அஜல் இருக்குது, குறிப்பிட்ட ஒரு நாள் அதுக்காக இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நமது குழந்தைகள் நம்மட குழந்தை என்றாலும் கூட அது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அமானிதம். நம்ம அதை சரியாக பாதுகாக்கணும். நம்மளோட குழந்தை தானே, நம்ம எப்படி வேணாலும் வளர்ப்போம், நம்ம எங்கே வேணாலும் படிக்க வைப்போம், எந்த கலாச்சாரத்துக்கும் தள்ளுவோம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிறக்கிற குழந்தை அது ஃபித்ரா, இயற்கையான மார்க்கத்தோடு தான் பிறக்குது. ஆனால் வாப்பா அம்மா தான் என்ன செய்கிறாங்க, அதாவது யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, மஜூசிகளாக, மோசமானவர்களாக மாற்றுறது தாய் தகப்பன்னாங்க. அப்போ தாய் தகப்பனுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஒரு அமானிதம் இடத்தை மறந்துடக்கூடாது. அல்லாஹு தாலா நம்மகிட்ட எவ்வளோ காலத்துக்கு அந்த குழந்தைய வச்சுப்பான்னு நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்மளோட குழந்தை வந்து அது வந்து முதுமை வயசு வரைக்கும் இருக்குமாய்க்கும், நம்ம மூத்தா வரைக்கும் கடைசி காலத்தில் நம்ம பிள்ளை தான் பார்க்க முடியும். உயிரோட நம்ம ஈக்கும் போதே பிள்ளைகள் மூத்தா போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம தலையடிச்சுட்டு கத்தி வேலை இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதல். அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த சாதுரியத்தை பாருங்க. அபூ தல்ஹா எப்படி கேட்குறாங்க, நம்ம புள்ள மூத்தா பேத்துன்னு சொல்லிக்கலாம், அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாங்க, நம்மகிட்ட யாராவது ஒரு பொருளை கொண்டு தராங்க, எவ்வளோ இதான் இந்த சைக்காலஜிக்கல் சொல்லுவாங்க. அந்த பொருளை திருப்பி வந்து கேட்டால் கொடுப்போமா இல்லையா? கொடுப்போம். நம்ம புள்ள அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான், அவன்கிட்ட தானே. இன்ன லில்லாஹி மா அஹத், எதை அல்லாஹ் எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட, எது தந்திருக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான். அப்போ எவ்வளோ ஒரு சாதுரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க அந்த புத்தியை பாருங்க. உண்மையிலேயே உம்மு சுலைமுடைய வரலாறு நான் கடந்த வகுப்பில் சொன்னேன். போர்க்களத்திலலாம் நிற்கிறாங்க, ஹுனைன் யுத்தத்தில் ஒரு பெரிய கத்தியை தூக்கி நிற்கிறாங்க. யாரும் சொல்ல பாருங்க, இந்த ஆக்கெல்லாம் ஓடிட்டாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா எதிரிகள் வந்தால் கிட்ட வந்தால் நான் வைத்த கிழிச்சு விட்டுருவாண்டாங்க அந்த கத்தியை வச்சு. அப்படிப்பட்ட வீரம் சார்ந்த ஒரு பெண், சும்மா இல்லை, ஹிஜ்ரி 34 வரைக்கும் வாழ்ந்தாங்க. பல யுத்தங்களில் அவங்களும் போய் சேர்ந்து போயிருக்கிறாங்க அபூ தல்ஹாவோட. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அப்போ இதில் அவங்களோட சாதுரியமான ஒரு பேச்சை நாங்கள் பார்க்கலாம். என்ன சாதுரியம்? தன்னுடைய குழந்தை மௌத்தா பைத்ததுன்னு நேரடியாக சொல்லாமல் அவங்க எக்ஸப்ட் பண்ணுற மெத்தடில், அவங்க ஏற்றுக்கொள்கிற மெத்தடில் அந்த செய்தி என்ன செய்கிறாங்க, எத்தி வைக்கிறாங்க. இது இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய முக்கியமான இன்னும் ஒரு பாடம். நிறைய சொல்லலாம், நான் முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இப்போ அதுக்கு பிறகு அடுத்த விஷயம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது அபூ தல்ஹா போய் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இரவு நடந்த விஷயத்தை, எனக்கு சாப்பாடு தந்து போட்டு எனக்கு இல்லறத்திலே நான் ஈடுபட்டு. அதான் கணவன் வந்த உடனே சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வீட்டுக்கு வெளியே நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு எல்லா வகையான கிரீமையும் போட்டுக்கிட்டு சும்மா பொண்ணு மாதிரி போவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பையாக இருப்பாங்க. ஒரு உடுப்பை வந்து 5 நாளைக்கு போடுவாங்க. அந்த உடுப்பில் தான் அவங்க மூக்கு துடைக்கிறது, அந்த உடுப்பில் தான் அவங்க எல்லாம் பண்ணுறது. மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அப்போ வெளியில் போகிற அந்த சோடிச்சிக்கிட்டு போகிற பெண்களை பார்க்கும்போது தான் மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே அதை விட சில நேரம் அழகான பெண்ணாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே கோலமாக இருப்பாங்க. அப்போ ஒரு ஆண் வெளியிலேருந்து வந்தாலோ அல்லது இல்லற தேவையில் ஈடுபடுறனாலோ ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும் இந்த ஹதீஸ்ல இருக்குது. ஒரு பெண் என்ன செய்யணும், வாசங்களை பூசி நம்ம வெளியில் போகிறத விட வீட்டுக்குள்ளே தன்னை அலங்கரித்து கொள்ளணுன்ற விஷயத்தை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு முன்பை விட அலங்கரிக்கிறாங்க. கவலையாகும் போது சகோதரிகளே ஒரு பெண்ணால் அலங்கரிக்க முடியுமா? ஒரு க்ரீம் போடலாமா, ஒரு சோப் போடலாமா ஏன்னா அவ்வளோ கவலை. புள்ள மூத்தா போனதுக்கு பிறகு அந்த பெண் உம்மு சுலைம் தன்னை அலங்கரிக்கிறாங்க, தன்னுடைய கணவனுடைய தேவைக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா உள்ளே மூத்தா போன கவலையில் இருந்தால் கூட தன் கணவன் தன்னிடத்தில் திருப்தி அடையணுன்ற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அந்த ஹதீஸில் நமக்கு இருக்குது. எனவே பெண்கள் எந்த நேரத்திலும் தன் கணவனுக்காக தங்களை தயார்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண்ணை கணவர் கூப்பிடுறார், போகலை, அந்த இரவு விடிய மலக்குகள் சபிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது முக்கியமான, இதை நம்ம தனியாக பேச வேண்டிய அது முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க அழகான முறையில் விருந்து சாப்பாடை கொடுக்குறாங்க. தன் கணவருக்காக தன்னை முன்பை விட சோடிக்க கவலை இருந்தாலும் பரவாயில்லை, தன் கணவன் சந்தோஷமாக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி எவ்வளவு கவலையோடு அந்த இல்லறத்தில் ஈடுபட முடியுமா, சந்தோஷம் வருமா? ஆனால் தன் கணவருக்காக தன்னை விட்டுக் கொடுக்குற அந்த சம்பவம் ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையான ஒரு சம்பவம். சகோதரிகளே இதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் நடக்கிற இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல போய் அபூ தல்ஹா சொல்கிறாங்க தானே, சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும், பாருங்களேன் இந்த பொம்பளை செஞ்ச வேலை எப்படியா செய்கிறது, இது வந்த உடனே இல்லையா சொல்லிக்கணும், இது பெரிய பிள்ளைய புள்ள மூத்தா போனோம், இவ்வளோ முக்கியமான விஷயத்தை இவங்க ஏன் மறைச்சாங்க, அது இல்லாமல் பொய் வேற சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா? உம்மு சுலைம் செஞ்ச எந்த விஷயத்தையும் அவங்க கண்டுக்கிடவே இல்லை. என்ன சொன்னாங்க, இந்த இரவு இல்லறத்தில் ஈடுபட்டீங்களா? ஆமாம், அல்லாஹ் இந்த இரவில் பரக்கத் செய்வான். அந்த துவாவுடைய பரக்கத்து என்ன தெரியுமா? அதில் கிடைச்ச அந்த குழந்தைக்கு 9 பிள்ளையை கொடுத்தான், பேரப்பிள்ளை. அபூ தல்ஹாக்கு 9 பேரப்பிள்ளை. உம்மு சுலைமுடைய 9 பேரப்பிள்ளைகளும் ஹாஃபிதுகளாக இருந்தாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. புகாரில் இந்த அறிவிப்பு வந்திருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா கஷ்டமாகிறப்பா நான் துவா செய்கிறேன். துவாவெல்லாம் என்னப்பா, துவாவெல்லாம் செஞ்சு என்ன அப்படின்னா மக்கள் என்னமோ அள்ளி இவருக்கு காசு கொடுக்கணுமா,
துவா செஞ்சால் அது என்ன துவா தானே செஞ்சார் அப்படின்றாங்க. துவா அவ்வளோ பவரானது. நீங்கள் நினைக்க வேணாம், துவா முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்கும் மாட்டாங்க, இந்த இரவிலே உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாங்க. அந்த பரக்கத்து முக்கியம். நம்ம பெருசாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய். கல்யாண துவா திருமண வைபவத்தின் போது நாங்கள் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் நம்ம சொல்கிறோம். முக்கியமான துவா. நிறைய பேருக்கு இது பாடம் இல்லை, போய் என்னத்தையும் ஃபாத்திஹா ஓதிட்டு வாரோம். பாரக்கல்லாஹு லக்க திருமண மணமகனுக்கு நம்ம சொல்லணும், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அந்த பரக்கத்து என்பது வாழ்க்கையில் முக்கியம். நிறைய பேர் கட்டும் காசுக்காராக்கள் அழைப்பாங்க, ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பரக்கத்துக்கு அந்த வீடு எப்போவுமே ஒரு ஜாய் பிச்சைக்கார வீடு மாதிரியே இருக்கும். அவனை பார்த்தா ஒரு ஜாய் பிச்சைக்கார குளத்திலே இருப்பான். அல்லாஹ்வுடைய நியமத்தை அவன் வெளியில் தெரியாது. ஏன்? அந்த பரக்கத்தை எல்லாம் எடுத்துருவான். சில ஆட்களுக்கு பணத்தை கொடுத்திப்பான், பரக்கத்தை எடுத்துருவான். அவனுக்கு இங்கே காசு எவ்வளோ வந்தாலும் பஞ்சமும் பிரச்சனையும், அந்த அங்கிட்டு செக் மாறல, இந்த இங்கிட்டு பிரச்சனை, அந்த ஃபைனான்ஸ் கட்டணும், இதா இந்த மாதிரி சில ஆளுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ பரக்கத்து என்பது முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து அந்த இடத்துல கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபூ தல்ஹாவும் ரசூலோட பிரயாணத்தில் இருக்கும்போது தான் அந்த இரவிலே கற்பம் அடைந்த அந்த பெண் ரசூலோட ஒரு பயணத்தில் தான் என்ன செய்கிறாங்க, ரசூலா எப்போவுமே ஒரு பயணம் போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரத்தில் மதீனாட எல்லையிலேருந்து வரமாட்டாங்க, முன்னுக்கு தகவல் அனுப்பிடுவாங்க. அதாவது தான் வார விஷயத்தை அனுப்புவாங்க, ஒரேடியாக வரமாட்டாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க, அப்போது அந்த வரக்கூடிய அந்த எல்லையில் வச்சு உம்மு சுலைமுக்கு அந்த பிரசவ வியாதி வந்துச்சு. அபூ தல்ஹாவுக்கு ரொம்ப கவலை. அல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உனக்கு தான் தெரியுமே, நான் ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு போகும்போது நான் ரசூலுல்லாவோட கூட இருப்பேன், அவங்க வெளியே வர நேரத்தில் நான் அவங்களோட சேர்ந்து வருவேன். யாரை சொல்லுவேன், யா அல்லாஹ் இந்த நேரத்தில் உம்மு சுலைமுக்கு இப்படி நோய் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன்ற மாதிரி அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், உடனே அந்த நிலையை மாற்றலாம். உம்மு சுலைம் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ வருத்தம் குறைஞ்சிட்டு நாம் ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு மதீனாவுக்குள்ள வந்துட்டான். மதீனாவுக்குள்ள வந்ததுக்கு பிறகு குழந்தை கிடைக்கும். அது அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஒரு கஷ்டமான நேரங்களில் உம்மன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ் பயந்து நடக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவனோட பிரச்சனையிலிருந்து வெளியேற பாதையை உண்டாக்கிடுவான். வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப், நம்ம அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வாழணும். அந்த நபித்தோடர் அபூ தல்ஹா எவ்வளோ நல்ல மனுஷன். நான் போன தொடரில் நான் அவரை பற்றி நான் அழகாக பேசிக்கிறேன். எவ்வளோ தர்மம் செஞ்சவர், எவ்வளோ நல்ல மனுஷன். அந்த மனுஷன் அல்லாஹ் இடத்துல கேட்குறாரு. உடனே அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன் மனைவிக்கு ஏற்பட்ட அந்த பிரசவ வலி அல்லாஹ் தஆலா இல்லமாக்கி மதீனாவுக்கு போய் அந்த குழந்தை கிடைக்கும். அப்போ கிடைச்ச உடனே என்ன செய்கிறாங்க, அபூ தல்ஹா தன்னுடைய மனைவி உம்மு சுலைம், ரெண்டு பேரும் அனஸ் யார், உம்மு சுலைமுடைய மகன், அபூ தல்ஹாவுக்கு மனைவியுடைய மகன். அப்புறம் ரசூலாட்ட கொண்டு போங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஈச்சம்பழங்களை வச்சு ரசூலுல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகிறாங்க. போனோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன சரி இருக்குதா பிள்ளையோட சாப்பாடு அப்படின்றாங்க. ஈச்சம்பழம் இருக்குதா ரசூலா? அப்போ ரசூலா எடுக்கிறாங்க, எடுத்து அந்த ஈச்சம்பழங்களை மென்மையாக்கி அதை என்ன செய்கிறாங்கன்னா சும்மா அப்புறம் ஹன்னக்கஹு அதை வாயில் வச்சு அந்த மேல் வாய்ப்பகுதியிலையும் அந்த கொடுப்பகுதியிலையும் என்ன செய்கிறாங்க, தலையை விட புள்ள சாப்பிடும். அப்போது அந்த உம்மு சுலைமுடைய குழந்தைக்கு முதல் அவங்களோட வயிற்றுக்குள்ளே போன அந்த உணவு ரசூலுல்லாஹ் வச்ச இந்த ஈச்சம்பழங்கள் தான். இதை மென்று வச்சாங்களே இதுதான். இப்போ இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு பரக்கத்திக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய உமிழ் நீரில் பரக்கத்திக்குது, வியர்வையில் பரக்கத்திக்குது. விளங்கா சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்பது வேறு. இந்த பரக்கத்தை இந்த ஆலிம் சமார் பள்ளியில் இருக்கிற அந்த ஆலிம் சாட்டை கொண்டு போய் விடுங்க, அவர் தான் பேர் வைக்கணும், அவர் தான் அந்த மாதிரி இன்றைக்கு நம்புகிறாங்க. இப்படி நம்பலாமா? நம்பப்படாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய பரக்கத்து வேறு. நாங்கள் துவா செய்யலாம், நல்ல பேரை வைக்கலாம், அது வேறு விஷயம். அதுக்காக பாருங்கள், ரசூலுல்லாஹ் தான் அனுப்பினாங்கட்டு நம்ம ஊரில் உள்ள தர்கா கடிமுலாம் நம்ம பிள்ளைகளை கூடாது, அதெல்லாம் ஷிர்காக போயிடும். அதெல்லாம் நபி வழிக்கு மாற்றமான விஷயம். ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நேர போனாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பரக்கத்து இருக்குது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஊரில் உள்ள ஆலிம் சார்ட்ட போய் அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், வேறு தர்காவுக்கு போய் அங்கே உண்டியில் கொஞ்சம் காசு போடணும், அல்லாஹ் அல்லாத மகான்கள்கிட்ட போகணும், அவங்ககிட்ட இந்த பரக்கத்தை தேடணும். அப்போ மனிதர்கள்ட்ட பரக்கத் தேட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த எச்சில் பட்டதில் பரக்கத்து இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அந்த உணவு அவங்களுக்கு உச்சரித்தப்பட்டிருக்குது. அப்போ இது முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துவா. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அப்துல்லா என்று பேர் வச்சாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் என்ன? இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹ் அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேர். புகாரில் இந்த ஹதீஸ் சை முஸ்லீமில் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேர் அப்துல்லா அப்துர் ரஹ்மான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்? மஜ்னூனு, பைத்தியம். முகமது சாபுனா, ஒரு ஆளுக்கு என்னடா பேர் கேட்டால் முகமது சாபுனா. அந்த சவுக்காரம், சாபுனா என்ன? சவுக்காரம். இன்னும் கொஞ்சம் பேர் அல்லாஹ் அந்த மூலியமாக கொஞ்சம் பேர் படுற பாடிக்குது. என்னடா இந்த பேரம் என்னடா? இப்போ நான் சும்மா தமிழில் சொல்கிறேன், தும்மானின்னு சொல்கிறேன். தும்மானின்னா என்ன? அப்படி அரபில் எங்கேயாவது எங்கிட்ட என்ன வாயில் வருதோ அடிச்சு வச்சுக்கிட்டு ஹைஃபத் அப்படின்னு நிற்கிது, லூஃபத்து நிற்கிது. இந்த மாதிரி என்னத்தையாவது கொண்டு வந்து இதுக்கு என்ன அர்த்தம்? எங்கே வாப்பா, அரபுன்றது அது ஒரு பாசை. அதில் உள்ள சொல்ல நீங்களா உன்னை கெஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு கருத்திக்கலான்னு இல்லை. ஒரு பேர் வைக்கிறதுக்கு 50,000 தடவை வராங்க. இல்லை இவ்வளோ இது சரியில்லையே, அப்போ மூலியமாக இருக்குது தானே வேலை. அப்போ இது நல்ல பேர் இருக்குது. நபிமார்கள்ட்ட பேர் வைங்க, சஹாபாக்கள்கிட்ட பேர் வைங்க, நல்ல அர்த்தம் தரக்கூடிய பேரை வைங்க.
இது நம்ம அந்த இலங்கையிலெல்லாம் பேர் வச்சா உஜய் புஸ் பஸ்ன்னு இருக்கும். என்ன இது வாயிலையும் வருதில்லை, ஒன்று வருதில்லை, எங்கேந்திரா அப்பா அந்த பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அப்போ பேர் வைக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் வைங்க. ஏன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய நபித்தோழர்களோட பேரை வைங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச நல்ல பேர்களை வைங்க. மோசமான அர்த்தம் தராத பேரை வைங்க. முகமது சாபூனும் மஜ்னூனும் இந்த மாதிரிலாம் பேரை வச்சுக்கிட்டு சரி வருமா? எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோழர். அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பேர் வச்சாங்க? அப்துல்லா என்று பேர் வச்சாங்க. அப்புறம் நாங்கள் அந்நியர்களுடைய கலாச்சார தாக்கங்கள் பேர் வைக்கிறதுல கூட இருக்குது. பேர் வைக்கிறதுல கூட ஒரு 2 எழுத்துலாம் பேர் வரணுமா, ஒரு எழுத்துல வரணுமா? இன்னும் கொஞ்சம் நாள் கேட்பாங்க, ஒரு எழுத்துல வரணும். அப்போ சொல்லுவாங்க சூரா காஃபிக்கு தானே காஃப்னு பேர் வைங்க, சாதுன்னு பேர் வைங்கன்னா சொல்லுவோம். இல்லாட்டி அலிஃப் மீம்னு வச்சுருங்க, 3 எழுத்து தான். என்ன பேர் வைக்கிறதுலே எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்துல்லான்னு வச்சாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர். அப்போ நல்ல பேர்களை நம்ம பிள்ளைகளுக்கு சூட்டணுன்றதுக்கு கூட இதில் நமக்கு முன்மாதிரிகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி நமக்கு தரப்பட்ட குழந்தைகள் அமானிதம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த ஹதீஸில். முஸ்லிம் சொல்கிற விஷயம் இருக்குதே, அது முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய அமானிதம், அதை நல்ல முறையில் உருவாக்கணும், நல்ல முறையில் வளர்க்கணும். நம்மளை தாண்டி நம்மளோட பிள்ளைகள் மோசமாக போகுது, கெட்டு போகுது, அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் போகுதுண்டா அதுக்கு நாம குற்றவாளி அல்ல. மேஜர் ஆகிற வரைக்கும் நம்ம கண்காணிக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தான் வளர்த்தாங்க, ஆனால் கடைசி மட்டும் அந்த பிள்ளை ஈமானோட வாழலை. இப்போ நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குற்றவாளியா? இல்லை. அப்போ இந்த மாதிரி சில நேரங்கள் பிள்ளைகள் தவறி போகிறது என்பது நம்ம சக்தியை மீறி நடந்தால் அல்லாஹ் அதை விசாரிக்க மாட்டான். நம்ம தெரிந்து கொண்டே அவங்கள பிழையானவர்களாக உருவாக்குவது என்பது நமக்கு தந்த அமானிதத்துக்கு செய்கிற ஒரு மோசடியாக அது இருக்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த ஹதீஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த ஹதீஸை நீங்கள் வாசிக்கும் போதே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களோட உள்ளங்களில் பதிந்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த விஷயங்களை கேட்டு சிந்தித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.